முருகாண்டியில் நிற்கிறோம். முருகாண்டிலேருந்து இப்போ எங்கே போக பண்ணுவாங்க? ரெண்டு தனியாக தான் போக போகிறோம். பிறகு 4 பேரை வரும். பின்னுக்கு பாருங்க என்ன நடக்குன்னு. எப்போ பார்த்தாலும் போதனே திரியிறாங்களே. ஐயோ இவங்க எப்படா மாற போறீங்க? தண்ணி எடுக்கட்டாமல் எப்படி போய் நிற்கிறாரு நாள் அந்த மலையக்க வரங்க அப்படி பூங்கில் மூட்டம் இருக்காண்டு மூக்கில் அப்படியே போகுது. இப்படி அந்த குருவிகள் எல்லாம் பறந்து போய் கொண்டு கண்டு நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்க நல்ல ஒரு ஃபீலிங். அது வந்து பெரிய யானை, இது வந்து சின்ன யானை. இப்போ என்ன எடுக்காம என்ன இந்த வீடியோல சரியா வரேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மை சேனல். நான் மிஸ்டர் சுமித். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முருகாண்டியில் நிற்கிறோம். முருகாண்டிலேருந்து இப்போ எங்கே போக போனாங்க? திருகோணமலை நோக்கி போக போகிறோம். கொஞ்சம் நேன் போக போகிறோம். அது உங்களுக்கு தானே தெரியும். ஒரு அளவலாக போகிறோம். ஒரு ஜோக் அடிக்க தெரியாது. நீங்கள் ஓட்டி போகிற வச்சுக்கிறேன். ஆனால் அது நோக்கு தானே தெரியுமாட்டேன். அதுதான் இப்போ ஏதோ ஒரு அளவலாக நாங்கள் இப்போ திருகோணமலை போக போகிறோம். போய்க்கல எதால் போக போகிறோம்னா முருகன் அடிக்கிறபடியா எப்படியோ கட்டாயம் பவுனியா மேட்ட கெப்பட்டி கொலாவை மேட்டங்கால் என்னடா குறவப்பத்தானே அங்கெல்லாம் திருகோணமலை டவுன் மட்டும் போக போகிறோம். போய்க்கல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்த்து கொண்டு போக போகிறோம். ஏன்னா போக போகிறது வந்து ஒரு மகேந்திரா வாகனம். அதை காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபன் பிளாக்காக இருக்க போது எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் ஐக்கனையும் தட்டிட்டு பாருங்க. தொடர்ந்து போகிற வீடியோ வரும். இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ராஜாணி சிவதர்சன் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோட தான். இவன் எல்லாம் வீட்டில் கழிவு வந்து கலைச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யன்ட்டு நான் தான் இப்போ கூட்டிக் கொண்டு தெரியுதேன். வீட்டில் விட்டு வெளியில் அடுத்த வருஷம் வீட்டுக்கு வெளியில் விட்டுருவாங்க. என்ன ஏன்னு இப்போவே கூட்டி கொண்டு தெரியுதேன். வாங்க தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் தான் இப்போ போக போகிறோம். 2 பேரும் தனியாக தான் போக போகிறோம். பிறகு 4 பேரை வரும். பின்னுக்கு பாருங்க என்ன நடக்குன்னு. பின்னுக்கெல்லாம் விலைக்கெல்லாம் காட்டு இல்லாத என்னடா அவங்க 2 பேரா 4 பேரா மேலே வரைக்கிடுவாங்க. ஸோ அதனால் போக மாட்டேன். காணொலியில் அப்படி பதிவு செய்யப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து அந்த பெல் ஐக்கன் தட்டிட்டு பாருங்க. தொடர்ந்து போகிற வீடியோக்கள் வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம வெள்ளைக்கான தட்டுங்க. இதான் பார்த்தீங்கன்னா முருகண்டி பிள்ளையார் கோயில். முருகண்டி பிள்ளையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாகனத்தில் விலைக்கில் கண்டிப்பாக வந்து 2 கும்பிட்டு போகிறது. அது வாகனத்துக்கு வந்து அதை விட இது கட்டுவோம். அது வந்து இந்த தேசிய கட்டிப்பட்டு தான் போவோம். இப்போ நிற்கக்கூடியது முருகண்டி பிள்ளையார் கோயில். முருகண்டி பிள்ளையார் கோயிலில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் அந்த பிள்ளையார் கோயில் இதே நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த திருத்துப்படையில் அந்த ஓலை குடிசையில் பாலமரத்துக்குள்ள தான் அந்த பிள்ளையார் வந்து இருக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெளிநாட்டுக்கார் வந்து இறங்கி போகிறத வளமை. அதோட வேன்கார் எல்லாருமே இருக்கிற இறங்கி போகிறத வளமை. அது மாதிரி தான் நாங்களும் இப்போ எங்கே போக பண்ணுவாங்க ரிங்கோவுக்கு போக போகிறோம். இந்த போகிற இடங்கள் வந்து அப்படி இருக்குன்னு தான் அவங்கள பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன இடம் இதுக்கு பேர்? இதுக்கு மாதிரி கொக்காவிலுக்கு வந்துட்டோம். முருகண்டி எங்கே வழி கட்டினாங்க. முருகண்டியில் கச்சானம் வாங்கியிருக்கிறோம். போ சாப்பிடுவோம். நாங்கள் எங்கே திருகோணமலை எங்கே வவுனியா எங்கே குறவப்பத்தான் எங்கேன்னு தெரியல. இந்த வானிலையை பார்க்க நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இப்படியான இடத்துல போகணும். நாங்கள் இப்போ எங்கே கண்டினியூரியா போகிற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு சொல்ல இந்த பார் எப்படி காட்டாங்க பார்க்க ஆசையா இருக்கு. அதான் ஏனெண்டா இன்னைக்கு மழை காலம், அந்த வெயில் இல்லை, நீட்டா இருக்கு. அந்த எங்களுக்கு அந்த கூலிங்கா இருக்கு. எனக்கு அந்த கண்டினியூ ஏரியால நான் போற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து இருக்கு மச்சான். சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. இதே மாதிரி வீடியோக்கள் நீ வந்து இருக்கு பட் சேனல்ல இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க இப்ப பார்க்க எனக்கு இன்றைக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நான் முதல் முறையா இந்த வீடியோல வந்திருக்கேன். இது சொல்லு எலக்ட்ரி இது வரைக்கும் நான் வீடியோ செய்யறதுல அவர் கேட்டிருக்காரு, வந்ததும் இல்ல. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் திருவண்ணாமலைக்கு போறது கூட எங்களை எத்தனை போலீஸ்கார மறைக்க போயினும் தெரியல. ஏற்கனவே எல்லாரும் லைட் போட்டு காட்டிக்கொண்டு போயினேன். நாங்களே சிலவா தான் போறோம். அவையில் மறைச்சு எப்படி ஏதோ கேப்பின அதில் நீங்கள் பாப்பியல் நாட்டில் நடக்கிறதுல எல்லாத்தையும் அவையில் ஒழுங்கா செயற்படினியோ இல்லையோ எல்லாத்தையும் உங்களுக்குண்டே காட்டுவோம். நாங்கள் லைவ்ல காட்ட போறோம். நீங்க காணல பார்க்கலாம். யார் போலீஸ்காரர் ஏதாவது மறைச்சாலும் உங்களுக்கு காட்டும். அவளோட கதைக்கிறதுல உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். எங்களோட நாட்டில் எப்படி போலீஸ்காரர் இந்த மாதிரி கதைக்கினேன், இந்த மாதிரி செய்யினேன், இந்த மாதிரி செயற்படினேன். புதிய அரசாங்கம் இருக்கிறபடியா போலீஸ்காரர் கொஞ்சம் பயந்து எல்லாம் ஒழுங்கா இருக்கிறேன். எங்களுக்கு முட்டுக்கு பாருங்க. நாங்கள் இதில் நிற்கிறதுல மழை பெய்யல. ஆனால் அங்கே பெஞ்சு விட்டுக்குது. மழை பெய்யுறது தெரியுதாங்க. அதில் மழை பெய்யுறது தெரியுது. அந்த வானம் பாரடத்தை பாருங்க. கண்ணாடியில் பாருங்க மழை பூரவே இல்லை. மழை இப்போ என்னென்னா எங்களோட கண்ணாடியை பார்த்தா தெரியுது உங்களுக்கு. எங்களோட கண்ணாடியில் ஒரு துணி கூட இல்லை. இப்போ அங்கே மழை பெய்யுறத காட்டுறோம் பாருங்க. வானங்களை வேற பாருங்க நனைஞ்சு கொண்டு வருது.
நீங்கள் பார்த்தீங்களா இந்த இடத்துல மழை பெய்யுது. இவரை நான் கேட்கிறேன், இதுக்கு பாட்டுல நான் படிக்க ஓடி இசை மலையில் இவர் நினைய தயாரா என்னோட பாட்டுல. இதை விட பெரிய மழை வேணும். இந்த பாட்டுல இந்த மலையில விட ஓடலாம். மழை இசை மலையில ஓட அடே இந்த குரலை கேட்டு சூப்பர் சிங்கர்ல கேட்டு சீத்தமிழ்ல கேட்டு நான் போகலடா. நீ போகாத. அப்படி ஒரு ராகம் எனக்கு உங்களுக்கு தெரியாம பக்கத்துல இருக்கிறபடியா உங்களுக்கு இந்த ராகம் இந்த இசை இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. போகாதான் நல்லா வரா. அப்படி என்னன்னா பெரிய ரெசிபி ஆயிருப்பேன் போல இருக்கு. அவர் பாட்டு தம்பி நீ இப்படி படிப்பா இருந்தா நான் இவ்வளவு பாட்டு படிச்சிருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் மகிழ்ச்சி கதைக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பெருசா இருக்கக்கூடாது. எங்கள் வெளியெல்லாம் போவேக்க பண்ணா போனா தான் போலாம். தனியா ஒரு நாள் மறுத்து போடும். தனியா போனா எப்படி முடியாது. அதுக்கு இப்ப நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணத்துலேருந்து வர திருவண்ணாமலை போகிற பஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கெப்பத்தி ரெண்டு சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா அப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டு வரதால நாங்கள் முருகனில் அடிப்பாட்ட வழியாக கெப்பத்தி அடிப்பாட்ட தேவையில்லை. அங்கே போனோம்னா அந்த சோழன் நல்ல வியூ பாயிண்டோட நல்ல சோழன் நிற்கக்கூடிய மலையில இருந்து அங்கே ரெண்டு இருப்போம். ஏன்னா அந்த அதை ரசிக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முருகண்டியில் நிப்பாட்டினாங்க. இப்போ இதோட பவுனியாவில் வந்து நிப்பாட்டி வெத்தலை வாங்க நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு நிப்பாட்டவே இல்லை. நிற்கிறாண்டு பாருங்க, இந்த ஒரு வயல் வெளியில் அப்படியே நல்ல ஒரு முகில் மேகம். என்ன மாதிரி மச்சான்? என்ன மாதிரினா ஐயா அப்போ சோழன் வாங்க ஐயாட கதை பண்ணாங்க. ஐயா கோமத எனக்கு கோமத மட்டும்தான் தெரியும். நீங்க ஃபுல்லா நாங்கள் தமிழ் தெரியாது உங்களுக்கு? சிங்களமா? நான் கோமதா மட்டும் சொல்லுவேன். சரியா ஐயா கியத நீங்கள் சோழன் சோழன் அமுயந்து ஓ அந்த குரல் நம்ம போன தமிழ் மதி மதி ஐயா சிங்களம் தெரியா? எங்களுக்கு சிங்களம் தெரியா, ஐயாக்கு தமிழ் தெரியாது. அவிது கொஞ்சம் லேட் ஆகும்ண்ணா. திருவண்ணாமலை என்ன பேரடா? ஐயா நான் மொக்கத அஜித். அஜித் என்ன பேரை பார்த்தீங்கன்னா அஜித். அஜித்தும் இது என்னன்னா யூடியூப் தெரியுமா? சேனல் யூடியூப் ஃபேஸ்புக் போன் நிறைய எவ்வளோ வீடியோ எடுப்ப மட்டும் வந்தனா உங்களோட சோழன் பாவியில வாங்கி சாப்பிடணும். பசிக்குது. திங்குதேன் ஓ யாப்பனே தான் கேளுங்க. ஓ ஐயாக்கு சொல்லி நான் புரிய வச்சிட்டேன். பாத்தியா? ஓகே ஐயாக்கு புரிய வச்சிட்டேன். பாத்தி அவளாம் காணுமே. ஐயா அங்க வந்து இருந்து கேட்டார். ஐயா விளங்குதா? யாப்பன ரிங்கோ ஓ லாவல் விளங்குதா? அது வாங்கிட்டு ஓகே சொல்லி போட்டேன் தானே மச்சான். அவளாம் காணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். ஓகே வாங்க போ பாருமா. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சோழன் வந்து இல்லை என்ன சோழன் இல்லை அவிஞ்சோன் இருக்குது. அவியுது அவர் மதியண்டவர் மச்சான். மதியண்டா அவிக்கல என்ன அதை சொல்லிக்கிறேன். எங்களுக்கு அந்த அது விளங்கல எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? நீ வலிக்கிட்டு அடுத்த இடத்த பார்ப்போம். பாருங்க இங்கே வயலில் பாருங்க அப்படி இருக்கண்டு. இந்த வயலை பாருங்க. ஆமாம் ஆசையாக இருக்கு என்ன பார்க்க. சரி மச்சான், அதில் ஆக்கள் 2 வேலை செய்யணும் பாருங்க. இந்த மலைக்குள்ளேயே 2 வேலை செஞ்சோண்டே இருக்கணும். இப்போ நெல்லியல் போட்டால் தானே. ஓகே நாங்கள் பயணத்தை தொடர்போம் வாங்க. மழை வாங்க. ஓகே மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன. இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா ரிங்கோ கிட்ட வந்துட்டோம். ஆனால் இதில் வரையக்கில் ஒரு இடம் பார்த்து நாங்கள் உண்மையாக வேறு லெவலில் எப்படி கிளைமேட் இதோட இருக்குன்னு பாருங்க. காட்டுறேன்னா இதுதான் இந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இடத்துல ஒரு டீ ஷாப்பும் இருக்குது. எனக்கு சரியா தெரியல இந்த இடம் எதாண்டு. இந்த இடத்துல நிறைய சென்டிமெண்டான விஷயங்கள் இருக்குது. என்ன பார்த்தா குளமும் இருக்குது. தண்ணி எடுக்கட்டாங்க எப்படி போய் நிற்கிறாரு நாள் பாருங்க. வாங்கோ வாங்கோ வாங்க இடத்த காட்டுங்கோ எப்படி இருக்குன்னு பாரு. நீ பார்த்துட்டு கதை இடத்த பார். இப்படி வந்து இருந்து டேபிள் போட்டு இருந்து குடும்பமாக வந்து சாப்பிட்டு சந்தோஷமா போகணும் மச்சான்.
அதான் அப்படி வாரதான் உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு வேணே. ஓ அப்புறம் எப்படி இருப்பாங்க இப்படி வந்து இந்த கிளைமேட் இருந்தா ஓகே மச்சான். எல்லா இடத்துலயும் சும்மா இருந்து ரொம்ப அதான் சாப்பிட்டு இப்படி குடும்பமா வந்து வானத்துல அதில் பாருங்க எப்படி அந்த குருவிகள் எல்லாம் பறந்து போய் கொண்டு கண்டு அந்த காட்சியை பார்க்கவே அழகா இருக்கேண்ணே. அந்த மலையக்க வரங்க இப்படி பூங்கில் மூட்டம் இருக்காண்டு ஏண்ணே. இந்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூக்கில் அப்படியே போகுது. நான் திருவண்ணாமலை கொஞ்சம் தான் நான் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் நிற்ப நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்க மழையும் பெய்ய ஆற்றுலாம் இருக்கேண்ணே. நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்கடா எல்லாரோட ஃபீலிங். மழை சாரல் பட்டு கொண்டு இருக்கு. தூரல் மழை தூரல். இவர்கிட்ட யானே நாங்கள் பக்கத்தில் பார்க்கல, தூரத்தான் பார்க்குறோம். அங்கே நிற்கிது பாருங்க, காட்டுக்காவில்லைங்க. அதில் ஒரே ஒரு யானை இனிமே தானே. நல்ல அகலம் பக்கத்தில் வரையில எங்களுக்கு பக்கத்தில் தூரத்தான் தெரியுது. தானே கிட்ட கடனே தூரம் தெரியுது. நான் நினைக்கிறேன் இப்போ மலையண்டபடியாக காட்டுக்காலேருந்து வருது. ஓ காட்டுக்காலேருந்து வருது. இந்த இடத்த சுற்றி காட்டும் உங்களுக்கு. எப்படி பீஃப் போயின்னு நீங்கள் இருக்கிற இடத்துல காட்டும். இந்த இருக்கிற இருந்து இது எப்படி இதில் இருந்து வேணுமெண்டா இப்படி இருந்து பார்த்து கொண்டேனே. இப்படி இருந்து ரசிக்கலாம் எல்லா இடத்தையும் பாருங்க. இப்படி இருந்து சாப்பிட்டு வேணுமெண்டா இது ஒரு என்னோட ஆமிகாரம் நடத்துகிற இது சாப்பாடு கடை. அது இங்கே வந்து சாப்பிட்டு இந்த இடத்த அப்படியே ரசித்து பார்த்து கொண்டுருக்கலாம். அங்கே இருந்து சாப்பிட்ற காட்டு அங்கே சாப்பிட்டு அங்கே வந்து பார்த்து கொண்டுருக்கணும் எல்லாத்தையும். அப்படி நாங்களும் வந்து பார்த்து கொண்டுருக்கலாம். யானையை காட்டுமே. ஓ யானை தெரியுதா? ஓ எப்படி பார்த்தியா? நான் பார்க்கலடா இவ்வளோ நேரம். இப்படி இருந்து பார்க்குறதுல ஒரு பார்க்குறத விட ஒரு நல்ல இயற்கை. நாங்கள் இயற்கையை விரும்பி மச்சான். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இயற்கை விரும்பியேன். எல்லாருமே இயற்கையை விரும்பினா அதுலேயும் இப்படி இருந்து பார்க்க யானை பாரு. யானை கொஞ்சம் கிட்ட வந்து நல்லா இருந்து போல ஏஞ்சால போக சொல்ல ரோட்டுக்கு நிற்கலாம். ரோட்டில் நிற்கிறது சான்ஸ் இல்லை. அதுவும் எங்களுக்கு ஒரு ஆள் இங்கே இந்த இடம் என்ன குளம் இது? பனிக்கன் குளம்னு சொன்னார். தமிழாக்கள் இருக்கீங்க அங்கே தமிழாக்கள் அப்படி அங்கே போனால் தமிழாக்கள் இருக்கீங்க. இது பனிக்கன் குளம்னு சொல்லி சொன்னார். அவர் தான் எங்களுக்கு யானையை காட்டினவர். எனக்கு தெரியல, அது தூர நிற்கிறது தெரியல கிளியரா. அவர் சொன்ன அப்புறம் தான் ஃபோனில் ஜூம் பண்ணி நாங்கள் எங்கட இதில் பார்த்து தெரிஞ்சது. மற்றொரு அவர் அது வந்து பெரிய யானை, இது வந்து சின்ன யானை சொல்லிட்டாரு. ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு குரங்குன்னு சொல்லிட்டு ஜோக். எனக்கு எருமை மாடு ரொம்ப பிடிக்குமே சொல்லுவாக்கும். அது வந்து என்ன திரும்பி பார்க்குது. அதுதான் நீ சொன்னி அந்த எருமை மாடு அப்போலாம் திரும்பி பார்க்குது. இன்னொரு எருமை மாடு என்ன சொல்லுது அப்படி இருக்கலாம். எத்தனை பேர் போகிறாங்க போகுது பார்த்தீங்களா? கொண்டு மேய்ச்சலுக்கு விட்டு கூட்டின்னு போயின்னு போயிடாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பால் தரம் பண்ண மாதிரி? ஓ எப்படி போய் நம்ம நாங்கள் முன்னுக்கு ஒரு 50 முன்னுக்கு ஒரு கூட்டம் 1 2 3 4 பேர் மேய்ச்சோன்னு போயின்னு. வேறு ஒரு மாதிரி எங்களை இப்போதான் திருவண்ணாமலை போட்டே பார்க்க வச்சுக்கான. என்ன பாருங்க 6 மணித்தியாலம் இல்லை கூடத்தான் வரும். புறம் வெயிட் பண்ணுவா. 6 மணிலேருந்து கூடத்தான் வரும். 7 மணித்தியாலம் இப்போதான் திருவண்ணாமலையை போட்டே நான் பார்க்குறேன். பாருமச்சான் இந்த பாருங்க.